இன்னைக்கு நம்ம 2021ல ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரெட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வித்தியாசமான ஒரு படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு காதல் ஜோடி ஒரு மலையேற்றம் போகிறாங்க. அவங்க மலைக்கு மேலே ஏறிட்டு டென்ட்லாம் போட்டு தங்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு லேசர் லைட் மேலே படுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்து பார்க்குறப்ப டக்குன்னு எவனோ ஒருத்தன் மறைஞ்சிருந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க அந்த இருட்டில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவனும் துரத்திக்கிட்டே வரான். துரத்துறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. இவங்க அவங்ககிட்ட தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த ரெட் டாட். இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. என்னடா நீங்க திணிசா பழி வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவனுடைய மூஞ்சி முகர்லாம் ஒஞ்சி பயங்கரமா ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். டக்குன்னு ஒரு பொண்ணு வேகமா ஓடி போற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கதான் இந்த படத்துடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க, ரெட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கிராஜுவேஷன் டே ஃபங்க்ஷன்ல இருக்காரு. இன்னைக்கு நம்ம ஹீரோ கிராஜுவேஷன் முடிச்சுட்டாரு. ரொம்பவும் சந்தோஷமா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது போல இதுக்கு மேல நான் என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறப்ப அப்படியே ப்ரப்போஸ் பண்ண பாக்குறாரு. ரொம்பவும் தயக்கமா இருக்கு. சரி ஓகே நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்குள்ள போயிட்டு அங்க மைக்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு என் ஃபோனை மைக்ல கனெக்ட் பண்ணுங்க, நான் என்னுடைய ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றப்ப அவங்களும் அப்படியே கனெக்ட் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றப்ப டக்குன்னு ஃபோன் கட் ஆகுது. என்னடா ஃபோன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழிச்சுக்கிட்டே அப்படியே பாத்ரூம்குள்ள இருந்து வெளியே வராரு. ஹீரோயின் அங்க நிக்கிறாங்க. உலகத்திலேயே கக்கா போறதுலேருந்து காதல சொன்ன ஒரே ஆள் நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நோடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. 17 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் லிவிங் டுகெதராக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வீட்டு வரலாம் பார்த்துட்டே இருக்கிறப்ப வாஷிங் மிஷினை சரியாக க்ளோஸ் பண்ண முடியல, செம்மையாக கத்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்ப இது நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், வாஷிங் மிஷினை சரி பண்ண சொன்னால் சரி பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறப்ப நான் மட்டும் நான் வீட்டில் சும்மா இருக்கேன், வேலைக்கு தானே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு பெருசாக பேச்சுவார்த்தையே இல்லாத மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ அங்கேருந்து போயிட்டாரு. ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டே இருக்கிறப்ப பக்கத்து வீட்டுக்காரர் தாமஸ்னு பேரு. அந்த தாமஸ் வந்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டக்குன்னு ஹீரோயினுக்கு பயங்கரமாக வாமிட் வருது. என்னாச்சு உனக்கு, வயிறு ஏதாவது சரியில்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வயிற்றில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த ஏமா அப்படி அழுதுகிட்டே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு போயிட்டு தான், நானும் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், இந்த குழந்தைய எங்களால் நல்லபடியாக வளர்க்க முடியுமா தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக உன்னால் வளர்க்க முடியும், நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல அப்பா அம்மாவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஆறுதலாக பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. மறுநாள் காலைல ஹீரோயின் முடிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு டீலாம் இருக்குது. அங்கே வந்துட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்குது. நம்ம ஹீரோயின் பாத்ரூமுக்கு போயிட்டு பார்க்குறப்ப புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. ஹீரோயின் சந்தோஷப்பட்டுட்டு எங்களை ஹஸ்பண்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிட்டு பார்க்குறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாரம் முழுக்க நான் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஹைக்கிங் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாசம் காமிக்கிறாரு. என்னடா திடீர்னு என் மேலே பாசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்ப எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நான் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோயினும் சேர்ந்துக்கிட்டு ஒரு நாயை வளர்க்குறாங்க. அந்த நாயை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சந்தோஷமா கிளம்புறாங்க. போயிட்டே இருக்கிறப்ப அந்த நாய் பயங்கரமா குலைக்குது. சரி ஓகே நான் அதை வாக்கிங் கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு வந்துட்டேன், நீ அதுக்குள்ள வந்துட்டு கேஸை ஃபில் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாக்கிங்க்கு கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு கார் வருது. அந்த கார்ல இருக்கிறவன் ஹீரோயினை அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான். ஹீரோ திரும்பி வந்துட்டாரு. அந்த நாயை பார்த்தோன்னே ஓடி வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். நாய் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அந்த பொண்ணு அழகா இருக்கா அப்படின்னு சொல்றப்ப ஹீரோக்கு காண்டாகுது. சரி ஓகே எதுக்கு பிரச்சனை, அந்த பொண்ணு அழகா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. டக்குன்னு நாய் நம்ம ஹீரோ அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. எதையோ போயிட்டு மோப்பம் முடிக்குது. அங்கே போயிட்டு பார்க்குறப்ப நிறைய ரத்தமாக ஒழுகிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ அந்த ட்ரக்குக்குள்ளே பார்க்குறாரு. இப்போ வந்தவன் ஒரு மான் அடிச்சு ட்ரக்குக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு வந்திருக்கான். பயங்கரமான ஆளாக இருப்பான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு காரில் ஏறி உட்காந்துக்கிறாரு. காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. போகிறப்ப ஹீரோ தெரியாமல் அவனுடைய காரை லைட்டாக இடிச்சு டேமேஜ் பண்ணிட்டாரு. ஐயோ செமையாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறப்ப அவன் ஆளவே காணவே காணும். சரி ஓகே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சொன்னால் மாட்டிப்போம், பெருசாக அதெல்லாம் கண்டுக்க மாட்டான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டே இவங்க தங்க போகிற அந்த ஹோட்டலுக்கு போயிட்டுறாங்க. ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு பார்க்குறப்ப அங்கே ரிசப்ஷனில் ஒரு லேடி நிற்கிறாங்க. அந்த லேடி இவங்களை பார்த்தோன்னே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னடா ஆச்சு இந்த பொம்பளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு உள்ளேருந்து இன்னொருத்தன் வெளியே வரான். அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்களுக்கு வெளியாட்களை பார்த்தா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்கையான ரீசனை சொல்கிறான். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாச காமிக்கிறாங்க. சரி ஓகே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரூமை கொடுக்குறாங்க. இவங்க போயிட்டு அந்த ரூமில் தங்குறாங்க. இப்போ அப்படியே மறுநாள் காலையில் விடியுது. சரி ஓகே மேலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. காரு கிட்ட வந்து பார்க்குறப்ப காரு முழுக்க எங்கெங்க கோடு கூட போட்டு பயங்கரமாக நாசப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த ஊருக்காரனுங்க பயங்கர மோசமானவங்களா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப இது எல்லாத்துக்குமே இந்த கேஸ் ஸ்டேஷனில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்க தான் காரணமாக இருக்கணும். நம்ம தெரியாமல் அடிச்சதுக்கு நம்ம கார் முழுக்க கோடு போட்டு வச்சிருக்காங்க, அவங்களை எப்படியாச்சும் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும்
டிராவல் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இவங்க காரில் போயிட்டே இருக்கிறப்ப அந்த ட்ரக்கை பார்க்குறாங்க. இந்த ட்ரக் இங்கே தான் நிற்கிது, காரை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறாங்க. எதுக்கு இங்கே நிப்பாட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு ஒரு இதுவை வச்சு அந்த கார் முழுக்க அப்படியே சொயின்னு ஒரு பெரிய கோடாக போட்டு விட்டுட்டாங்க. டக்குன்னு அந்த ஆள் வெளியே வந்துட்டான். என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் பாருங்க. ஹீரோயின் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் கையில் ஒரு நாயை வச்சிருப்பான். அந்த நாயை அவுத்து விட்டுறான். நாய் அப்படியே விரட்டிக்கிட்டே ஓடி வந்து ஹீரோயின் வந்து காரில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோ காரை ஓட்டிக்கிட்டு போறாரு. உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். இவன் கூட இன்னொருத்தனும் இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஹீரோயினும் அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு பெரிய பனிமலை மாதிரி இருக்கு. ஒரு பெரிய காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பனிமலை. இவங்க ஏறி போயிட்டு அந்த இடத்துல டென்ட் அடிச்சு தங்குறாங்க. சன்செட்லாம் பார்க்குறாங்க. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்துட்டே இருக்கிறப்ப ஹீரோ அப்படியே ரொமான்ஸ் பண்ணலான்னு பக்கத்தில் வராரு. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப 5 வாட்டி செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயின் ரொம்பவும் சோகமாக இருக்காங்க. கண்ணிலேருந்து தண்ணி வருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ஒரு நல்ல அப்பா அம்மாவை இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. கண்டிப்பாக இருப்போம், அதில் உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக பேசிகிட்டே இருக்கிறப்ப அந்த டென்ட்டுக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க லேசர் லைட் அடிக்கிறாங்க. எங்களுக்கு டக்குன்னு ஒன்றுமே புரியல, யாருன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே போயிட்டு பார்க்குறாங்க. வெளியே போயிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஏதாவது குழந்தை பசங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியவே இல்லை. டக்குன்னு இவங்களுக்கு மேலே பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஏதாவது கன்னாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்துட்டு அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிறப்ப டக்குன்னு நாய் வெளியே ஓடி போகுது. நாயை எங்கே ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயுடைய பேரை சொல்லி கூப்பிடுறப்ப டக்குன்னு அந்த நாயை யாரோ ஷூட் பண்ண மாதிரி சத்தம் கேட்குது. ஐயோ பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு மறுபடியும் இவங்களை நோக்கி பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஓடுறப்பவும் எவனோ ஒருத்தன் மறைஞ்சிருந்து அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே இருக்கான். இவங்க பயங்கரமாக கத்திட்டு அப்படியே ஓடிட்டே இருக்காங்க. அந்த டைமில் வந்து 2-3 ட்ரோன் கேமரா அப்படியே பறந்துகிட்டே இருக்குது. இவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. இவங்க அப்படியே கத்திட்டே போகிறாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்ப இது ட்ரோன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஓடுறாங்க. காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு காட்டுக்குள்ளே ஒரு மர வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டு பக்கமாக போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அங்கேயே பயங்கரமாக அழுதுகிட்டே உட்காந்துட்டே இருக்காங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எப்படா சாக போகிறோம் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்கிறப்ப எப்படியோ ஒரு வழியாக விடியுது. காலைல எந்திரிச்சு பார்க்குறப்ப அப்படியே உடம்பு முழுக்க இவங்களுக்கு அங்கங்கே பனி உறைஞ்சி போயிருக்கு. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நம்ம மறுபடியும் டென்ட்டுக்கு போய் தான் ஆகணும். கண்டிப்பாக அவங்க அங்கேருந்து போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டென்ட்டுக்குள்ளே தான் கார் சாவி ஃபோன்லாம் இருக்குது. ஃபோன் எடுத்தால் தான் ஹெல்ப் கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நடந்து போகிறாங்க. நடந்து டென்ட்டுக்கிட்ட போகிறப்ப நீ இங்கே நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு பயங்கரமாக வாந்தி இருக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு பார்க்குறப்ப அந்த டென்ட்டுக்குள்ளே நாயை சாகரிச்சு வச்சிருக்காங்க. நாயுடைய தலை மட்டும் அங்கே இருக்குது. பயங்கரமாக கத்திக்கிட்டு ஹீரோயின் வெளியே ஓடி வராங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு நான் உள்ளே போயிட்டு பேக்குக்குள்ளே சாவி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அந்த தலையை நகர்த்தி வச்சுட்டு பேக்குக்குள்ளே கையை விட்டுறாரு. பேக்குக்குள்ளே ஒரு ட்ராப் இருக்குது. கை மாட்டிச்சு. செம்மையாக கத்துறாரு. ஹீரோயின் ஓடி வராங்க. ட்ராப் எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையாக கத்திட்டே இருக்காரு. ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ட்ராப் எடுக்கிறாங்க. அப்படியே கையில் கட்டலாம் போட்டு விட்டுறாங்க. இங்கே ஒன்றுமே இல்லை. தேடி பார்க்குறாங்க. ஃபோனை காணும், சாவியை காணும், ஒன்றுத்தையுமே காணவே காணும். சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கிறப்ப இருக்கிற பிரச்சனை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பனி புயல் வேற பயங்கரமாக வீச ஆரம்பிக்குது. நடவே முடியல. இவங்க அப்படியே பனியில் நடந்து போயிட்டே இருக்காங்க. டக்குன்னு மறுபடியும் எவனோ ஒருத்தன் வந்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அப்படியே கீழே படுத்துக்கிறாங்க. அப்படியே தவழ்ந்துக்கிட்டே போகிறாங்க. இப்போ டக்குன்னு ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்னில் வந்துட்டு புல்லட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு லோட் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் புல்லட்டை லோட் பண்ணிட்டு ஷூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 செகண்ட் ஆகும். அவன் ஷூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம். அந்த 10 செகண்டில் எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதே போல் அவன் ஷூட் பண்ணுறான். பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு ஹீரோ கீழே விழுந்துட்டாரு. ஹீரோயின் இதை பார்க்காம ஓடி போயிட்டாங்க. அந்த இடமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பனி சூழ்ந்த இடமா இருக்குது. அதாவது பனி புயல் வீசிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஒருத்தரை இன்னொருத்தர் பார்க்கவே முடியல. ஹீரோயின் ஓடி போகிறாங்க. ஓடி போகிறப்ப தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு உறைஞ்சி போன ஒரு ஏரிக்கு மேலே நிற்கிறாங்க. எப்போ வேணால் வந்துட்டு அந்த ஐஸ் கட்டி உடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே கீழே படுத்துக்கிட்டு தவழ்கிறாங்க. ஹீரோவை கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப ஹீரோ இந்த பக்கம் வந்துருச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் தான் ஹீரோயினுடைய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி வரப்ப டக்குன்னு அந்த பனிக்கட்டி உடைச்சிக்கிட்டு ஏரிக்குள்ளே விழுந்துட்டாரு. நம்ம ஹீரோ அப்படியே பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிறப்ப ஹீரோயின் பார்த்துட்டாங்க. அப்படியே தவழ்ந்துக்கிட்டே வந்துட்டு இவரை தூக்கலான்னு பார்க்குறாங்க. இவர் ஏரிக்குள்ளேயே போயிட்டாரு. இவங்க எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டு மேலே தூக்குறாங்க. இந்த இடத்துல பயங்கரமாக பனி புயல் வீசுகிற காரணத்தினால அந்த கில்லரால் இவங்களை கண்டுபிடிக்க முடியல. அவன் காணாமல் போயிட்டான். இவங்க வேற தண்ணியில் பயங்கரமாக நனைஞ்சு போயிட்டாங்க. பனி புயல் வேற சமயம் வீசிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. ரொம்பவும் கஷ்டப்பட்டு அப்படியே குளிரிக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கிறப்ப ஒரு எமர்ஜென்சி ஷெல்டரை பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே போயிட்டு விளக்கெல்லாம் நெருப்புலாம் ஏற்றி வச்சுட்டு அப்படியே எங்கள் ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க. இது போல் எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இப்போ பனி புயல் வீசிக்கிட்டு இருக்கு. காலைல நாங்கள் ஆள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டு ஹீரோ அப்படியே தூங்க வைக்கிறாங்க. டக்குன்னு ஹீரோனுக்கு ஞாபகம் வந்து குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே
அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் ஸ்டெத்தஸ்கோப் இருக்குது. அதை எடுத்து அப்படியே வயிற்றுல வச்சு காதில் வச்சு கேட்குறப்ப இதய துடிப்பு கேட்குது. ஹீரோயின் அப்படியே கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஹீரோவும் பார்த்துட்டு வந்துட்டு நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அப்படியே காதில் வைக்கிறாங்க. சத்தம் கேட்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. மறுநாள் காலைல விடியுது. யாரோ வந்த மாதிரி சத்தம் கேட்குது. இவங்க அப்படியே போயிட்டு பார்க்குறாங்க. ரெஸ்கியூ டீம்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரில் கோடு போட்டு பிரச்சனையை வளர்த்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த 2 பேரில் ஒருத்தன் தான். இவன் அப்படியே உள்ளே வந்து கூப்பிட்டுக்கிட்டே வரான். இவன்கிட்ட மாட்டினா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜன்னல் வழியாக தப்பிச்சு ஒரு பக்கமாக போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அவன் தேடி தேடி பார்க்குறான். அவனை பார்க்குறப்ப ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போயிட்டு ஒரு பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. இவன் தேடிட்டே வரான். கையில் வேற கன் வச்சிருக்கான். யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு வந்துட்டே இருக்கிறப்ப அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொந்துக்குள்ளே பார்க்குறப்ப ஒரு கரடி படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கு. அந்த கரடிக்கு பக்கத்தில் தான் இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கரடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போக பார்க்குறாங்க. அமைதியாரு, அந்த கரடி தூங்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. அதே டைமில் இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற விஷயத்த வந்துட்டு அங்கேருந்து வந்தவன் பார்த்துட்டு பயந்துக்கிட்டு அப்படியே கன் எடுக்கிறான். அதே டைமில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃப்ளார் கன்னை கையில் வச்சிருக்காங்க. அந்த ஃப்ளார் கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாங்க. அவனுடைய உடம்புல பட்டு அப்படியே பத்தி தெரிய ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. ஓடி போயிட்டே இருக்கிறப்ப ஹீரோக்கு செம்மையாக அடிபட்டு இருக்கு. நடக்கவே முடியல. அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப அந்த பக்கம் ஒரு வண்டி வந்த மாதிரி சத்தம் கேட்குது. நம்மளை கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு யாரும் வந்திருக்காங்க போல, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க. ஹீரோயின் போயிட்டு பார்க்குறப்ப அந்த கார்காரன் வந்தான் பார்த்தீங்களா, அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்தவன் தான் அங்கே வந்திருக்கான். ஹீரோயின் பார்த்து பயந்துக்கிட்டு அங்கே ஒளிஞ்சிட்டே இருக்காங்க. இவன் டக்குன்னு கன் எடுத்துக்கிட்டு யாரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்ப நம்ம ஹீரோயின் தான். உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஹீரோயின் பயந்துக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் கேட்டே இருக்கான். டக்குன்னு யாரோ வந்து இவனுடைய மண்டையில் ஒரு கல்லை தூக்கி அடிக்கிறாங்க. இவன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்படியே கொலை வெறியோடு மண்டையில் அடிச்சு அவனை அப்படியே சாகடிக்கிறாரு. இவன் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குன்னு வாங்கி இருந்து தப்பிச்சு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக அந்த வீட்டை கண்டுபிடிச்சி இவங்க தங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து பார்க்குறப்ப அந்த ரிசப்ஷனில் ஒரு ஆள் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் அங்கே இருக்காரு. டக்குன்னு போலீஸ்க்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க, எங்களை யாரோ கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஆள் போயிட்டு யாருக்கோ கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு அவங்க இங்கே வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு பார்க்குறப்ப ஒழுங்காக அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறான். அவன் கிட்ட வந்துட்டே இருக்கான். கையில் ஏதோ ஒரு ஆயுதம் வச்சிருக்கான். ஒன்று ஹீரோயினும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஒரு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. என்ன விஷயம்னா, இவங்களை இங்கே யாரோ வந்துட்டு பிளான் பண்ணி வர வச்சிருக்காங்க. இவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ஒரு ஃபோட்டோவாக எடுத்து ஒட்டி வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு பிளான் தான். இப்போ டக்குன்னு ஹீரோயின் வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையனுடைய ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஹீரோயினுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே பயங்கரமாக மாறுது. இதை பாரு அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ அந்த கதை ஓப்பன் பண்ணிட்டு தாமஸ் அங்கே வரான். தாமஸ் யாருன்னா நம்ம ஹீரோயினுடைய பக்கத்து வீட்டுக்காரன், மறந்துடாதீங்க. இப்போ வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்னுடைய பையன் தான். அவனுடைய நினைப்பை என்னால் மறக்கவே முடியல. அநியாயமாக அவனை சாகடிச்சிட்டிங்களே, அவனுக்கு அன்றைக்கி என்ன விஷயம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறப்ப இல்லை தாமஸ், நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஒழுங்காக சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர காண்டா பேசுகிறாரு. இப்போ அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணார் பார்த்தீங்களா, ப்ரப்போஸ் பண்ணுறப்ப 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு காரில் போயிட்டே இருக்காங்க. காரில் போயிட்டே இருக்கிறப்ப பயங்கரமாக அந்த பொண்ணு அர்ஜென்ட்டு படுறா. உடனே ரொமான்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ரொமான்டிக்காக கிட்ட வருவா. இவன் ஏடா விடுமா காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு டக்குன்னு அங்கே ஒரு சின்ன பையனை அடித்து தூக்கிட்டுறான். ஐயோ எதையோ அடிச்சு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கம் திரும்பி பார்க்குறப்ப ஒரு பையன் அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஹீரோயின் போயிட்டு பார்க்குறாங்க, அந்த பையன் செத்து போயிட்டான். ஐயோ அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு காருக்குள்ளே ஏறி உட்காடுறாங்க. ஹீரோ காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு போறாரு. டே எங்கடா போற, போயிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம், இந்த பையனுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம், நம்ம தெரியாம தானே பண்ணோம் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ மாட்டினா கண்டிப்பாக நம்மளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க, என்னுடைய வாழ்க்கையே பாழாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அப்பயும் ஹீரோயினுக்கு மனசு தாங்கவே இல்லை. டக்குன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ண ஃபோன் எடுத்துட்டாங்க. ஹீரோ வந்து கெஞ்சிட்டே இருக்காரு, ப்ளீஸ் நம்ம வாழ்க்கையை பாரு, என்னை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 10 வருஷம் ஜெயில் தண்டனையாச்சும் கொடுப்பாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்காரு. ஹீரோயின் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாங்க. இப்போ அப்படியே ரியல் டைமில் காமிக்கிறாங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ரொம்பவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமஸ் கேட்குறப்ப இப்போ அந்த தாமஸ் பக்கத்துலேருந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. தாமஸும் அவருடைய பையனும் விளையாடிட்டே இருக்கிறப்ப இவர் வந்துட்டு அந்த ட்ரோன் கேமராவை பறக்க விடுறாரு. அந்த ட்ரோனை பார்த்துட்டு இந்த பையன் ஓடிட்டே இருக்கான். நான் ரோட்டில் போயிட்டு நிற்கிறான். இவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு வந்ததில் தெரியாமல் அப்படியே கார்லேருந்து அடிச்சு தூக்கிடுறாங்க. இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே தாமஸ் வந்துட்டு அப்படியே அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக லைவாக பார்த்துட்டே இருக்காரு. இதை பார்த்துட்டு அப்படியே அந்த ரிமோட் கண்ட்ரோலை தூக்கி போட்டு மகனே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வராரு. வந்து பார்க்குறப்ப அந்த கார் பயங்கர வேகமாக போயிட்டு இருக்கு. இவர் வந்துட்டு செம்மையாக அழுகிறாரு. அந்த பையன் ஸ்பாட்லேயே செத்து போயிட்டான். போலீஸ்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. நீங்கள் யாரையாவது பார்த்தீங்களா, உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இவர் ஒன்றுமே இல்லை, எனக்கு யாரை பற்றியுமே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டான வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்குறப்ப அவங்களுடைய கார் நம்பர் கிடைக்குது. அந்த கார் நம்பரை வச்சு வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்கிறாரு. அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்து
பக்கத்துலேயே குடி போகிறாரு. அவங்கள அடிக்கடிக்க மீட் பண்ணிட்டு ரொம்பவும் நல்ல ஒரு மாதிரி காமிக்கிறாரு. நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறாரு. அப்படி தான் ஒரு நாள் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ இவங்களுடைய குழந்தைய கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணுறாரு. இவங்களை எப்படியாச்சும் அங்கே நம்ம இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே டிக்கெட் போட்டு கொண்டு வந்து ஹீரோ கையில் கொடுக்குறாரு. அவர் ரொம்ப சோகமாக இருக்கா, அவளை எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மலைக்கு கூப்பிட்டுட்டு வந்தார். அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் நடந்தது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே ரியல் டைமில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் செம்மையாக கெஞ்சிட்டே இருக்காங்க. ஹீரோவை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னை பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கிறப்ப எல்லாமே ஏன் தப்பு தான், ப்ளீஸ் அவனை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த கன்னை வச்சு ஓங்கி ஒரே அடி. அவள் தான் ஹீரோயின் மயக்கமாயிட்டாங்க. கண்ணை தந்து பார்க்குறப்ப ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சிருக்கான். ஹீரோ கையில் வந்துட்டு ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறான்னா, என் குழந்தை செத்த மாதிரியே உங்கள் குழந்தை சாகணும், அப்படி இப்போ நீ அவளுடைய வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த குழந்தைய நீ சாகடிக்கலனா இவளை நான் சுட்டு சாகடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு மிரட்டிகிட்டே இருக்கான். ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் இவளையே சுட்டு சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் பாயிண்ட் பண்ணுறப்ப சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த ட்ரில்லிங் மிஷினை வயிற்றுக்கிட்ட கொண்டு போகிறாரு. இவன் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். 5 எண்ணத்துக்குள்ளே வயிற்றில் சொருடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ சொருவ முடியல. ப்ளீஸ் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்கிறப்ப அப்போ வேறு வழி இல்லை, உன்னுடைய வைஃபை நான் சாகடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கன்னை பாயிண்ட் பண்ணுறான். அந்த டைமில் அந்த ரிசப்ஷனில் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் ஓடி வந்துட்டு ஏன் தாமஸ் இப்படி பண்ணிட்டு இருக்க, போதும் விட்டுரு அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஒழுங்காக நீங்கள் வந்து போட அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓடி வரப்போ ஒருத்த மேலே ஃப்ளார் கன்னை ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவன் நெருப்பில் அணைச்சிட்டு இங்கே ஓடி வந்துட்டான். அட பாவீங்களா, இங்கே என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு கேட்குறப்ப உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்கே உடனே தாமஸ் வந்துட்டு அவனை ஷூட் பண்ணுறான். இவன் தெரியாமல் பக்கத்தில் இருந்த அந்த ரிசப்ஷனில் இருந்தான் பார்த்தீங்களா, அவனை ஷூட் பண்ணுறான். அவன் அப்படியே பொத்துன்னு கீழே விழுகுறான். உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் போயிட்டு அந்த ரிசப்ஷனில் இருந்து அவனை கேட்டே இருக்கிறப்ப அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய கட்டெல்லாம் ஊற்றி விட்டுட்டாரு. 2 பேரும் தப்பிச்சு வெளியே ஓடுறாங்க. ஓடிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு ஹீரோவால் ஓட முடியல. ஹீரோ அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துட்டாரு. நீ இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் இல்லை நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. டக்குன்னு அவங்க வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. உடனே தாமஸ் வெளியே வந்துட்டு எங்கடா அவனுடைய வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஞ்சிட்டாரு. இந்த சீன் தான் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்துருப்போம். டக்குன்னு அவன் கன்னை தூக்கி நம்ம ஹீரோக்கு மேலே பாயிண்ட் பண்ணுறப்ப ஹீரோயின் ஓடி வராங்க. ஹீரோயினுடைய கையில் வந்துட்டு ஒரு கன் இருக்குது. உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நான் இங்கேருந்து எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு கன்னை பாயிண்ட் பண்ணிட்டு அந்த கன்னை கீழே இறக்குடா அப்படின்னு சொல்கிறப்ப அவன் கன்னை கீழே இறக்கிட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்ப நீ போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு ஹீரோயினுடைய தலையிலேயே யாரோ ஷூட் பண்ணுறாங்க. ஹீரோ அப்படியே பயங்கரமாக கதறி அழுகிறாரு. யார் ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஹோட்டலுக்கு போனாங்க பார்த்தீங்களா, அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் ஒரு லேடி உங்களை பார்த்தோன்னே கோச்சிக்கிட்டு போன மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த லேடி தான் இப்போ நம்ம ஹீரோயினை சுட்டு சாகடிச்சிட்டாங்க. அந்த லேடி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாமஸோடைய ஒய்ஃபு. இப்போ அந்த லேடி அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோவை கன்னை பாயிண்ட் பண்ணுறாங்க. ஹீரோ கத்துறாரு, ப்ளீஸ் என்னை சுட்டுருங்க, என்னை சாகடிச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு தாமஸ் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு மரணத்தை விட பெரிய தண்டனையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ணாத, அவனை அப்படியே விட்டுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாரு. இங்கே ஹீரோ பயங்கரமாக கதறி அழுகிறாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்தை பார்த்து முடிகிறப்ப உங்களுக்கு என்ன விஷயம் தோணுது, இந்த 2 பேரில் யார் பெரிய தப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த விஷயத்தை தெரிஞ்சிக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல படத்தோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்ட். லவ் யூ கைஸ். பை.